காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு, சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது, அவன்கிட்ட போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது. இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுதுன்னு. இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க, என்ன நம்பிக்கை வரும், எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல, அது கற்று. இப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். நீங்கள் ஏன் 20 வருஷங்கிறீங்க? நானே தேர்தல் அரசியலுக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் திருப்பி 20 வருஷம்ன்றீங்க. ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்குது என் மேலே உங்களுக்கு? நான் ஜெயிக்கலை, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஜெயிக்கலை, இப்போ என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் என்ன ஓட்டு போட்டிங்களா? அப்புறம் எங்கே கேட்குறீங்க? போட்டு கேளுங்க, ஜெயிப்பேன். இப்போ ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே. கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது 2 பேர் இருப்பாங்க. ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாக்கரசு. வேறு யாராவது சொல்லுங்கள், யாராவது ஏன்னா ஐயா பொன்னையன் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க மூத்தவங்க. ஒரு செயல், இந்த மாதிரி செயலெல்லாம் பார்க்கும்போது ஒரு செயல் எதனால் வருதுன்னா சிந்தனையின் வெளிப்பாடு தான் செயல். சிந்தனை எதிலிருந்து வருது? அது சமூகத்தின் விளைச்சல் தான் சிந்தனை. சமூகமே கேடு கட்டுருச்சு. நிறைந்த போதை, எங்கே பார்த்தாலும் போதை. அந்த இடத்த நீங்கள் பாருங்கள், எங்கள் பிள்ளைகள் போய் சண்டை போட்டிருக்காங்க. அந்த இடமே ரொம்ப நாளாக அங்கே சரக்கு 24 மணி நேரம் விற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு இடமா இருக்குது. அந்த இடம், அந்த குற்றம் நடந்த இடம். கேட்டால் பயமாக இருக்குது. படிக்க போன பொண்ணு 1ஆம் ஆண்டு போயிருக்கு, 18 வயசு பூர்த்தி ஆகலை. அது ஒரு பையனோட போய் இரவு 11 மணிக்கு மேலே அது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் அவங்க சந்திக்க போயிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த முறையற்று விற்றுக்கிட்டு இருந்த இடம் அது. அந்த இடத்துல போய் இவங்க குடிச்சிக்கிட்டு இருந்த இடத்துல இவங்க பார்த்துட்டு அளவு கடந்த போதையில் இந்த மாதிரி சிதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. காவல்துறை சொல்கிறது சுட்டு பிடிச்சோன்ட்டு, சுட்டு கொண்டாங்கிற மாதிரி சுட்டு பிடிச்சி என்ன விசாரிக்கிறது, அவன்கிட்ட போய் என்ன கேட்குறதுக்கு இருக்குது. இப்போ விசாரித்து என்ன நடந்திருக்கேன்னு சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். இதுக்கு மேலே காவல்துறை என்ன சொல்லுதுன்னு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்க மட்டும் இல்லை, பேசியிருக்கேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நம்ம எல்லாருமே இது வைக்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சமூகம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதை பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்து கல்லூரிக்கு படிக்க அனுப்புவாங்க, என்ன நம்பிக்கை வரும், எப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமாங்கிற ஒரு நடுக்கம் வரும்ல. அவர் மதுரையிலேருந்து அனுப்பியிருக்காரு இல்லையா, பொண்ணு மதுரையிலேருந்து வந்துருக்கு. அவங்க மனநிலையை தான் யோசித்து பார்க்குறேன், இது எப்படி இருக்கும். எத்தனையோ அந்த கல்லூரிக்கு பிள்ளைகளை அனுப்பின பெற்றோர்கள் மனநிலை என்ன, அதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. கடும் சட்டங்களை வைத்து இதை தடுக்கப்படுது, கடும் சட்டங்கள் இதுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. இல்லை தொடர்ச்சியாக நடக்குது பாருங்கள், அங்கங்கே கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது, இதே தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே நடந்தது. அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை? ஒன்றும் இல்லையே. அப்போ அது சரி பார்ப்போம். சசிகலா காலில் வந்து தான் EPS பதவி வாங்கினார்னு சொல்லி பேசியிருந்தீங்க. அதுக்கு ஜெயக்குமார் சார் இந்த விமர்சனங்கள்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இது விமர்சனம் இல்லை, நான் சொல்கிறது விமர்சனம் இல்லை, உண்மையை சொல்கிறேன். அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு பொது மனிதனாக நீங்கள் பாருங்கள். நான் வந்து அதிமுகவில் இது இல்லை, இந்த கட்சியெல்லாம் இல்லை, நானும் ஒரு கட்சியை வழி நடத்துகிறவனா இல்லை, ஒரு மகனாக பார்க்குறேன். பொதுவாக இந்த துரோகத்தை பற்றி பேசுகிறது, சமூக நீதி பேசுகிறது, சுயமரியாதை பேசுகிறது, இதையெல்லாம் பேசுகிறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்கள் யாராவது சொல்லுங்கள், யாராவது நீங்களே சொல்லுங்கள். என்ன சிரிக்கிறீங்க? ஏங்க, ஒரு மேலே பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து இப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இது சுயமரியாதையில் வருதா? பேசியிருக்க மாட்டேன். நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு, நமக்கு வெறி வருமா வராதா? இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க. தமிழன்னு இருந்தால், நாங்கள் தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ளே வந்துடுவானே அப்படின்னு தான் அதில் ஐயா ராமசாமியிலேருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறாங்க. அதானே சொல்கிறாங்க. அப்போ திராவிடம்னு இருக்கும்போது ஆரிய பெண், பார்ப்பன பெண் ஜெயலலிதா எப்படி தலைமையேற்று வந்துச்சு? எப்படி உள்ளே வந்துச்சு? 30 ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு, 20 ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது. எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க. நீங்களே ஒரு இதை கொடுத்து, செங்கோலை கொடுத்து, சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க.
என்ன கதை விடுறீங்க? ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு. மண்டிட்டா கூட பரவாயில்ல, குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு. இதில் சுயமரியாதை பேசிட்டு இருக்கிறீங்க. இதான் தன்மானமா? இதான் தமிழினத்தின் தலை நிமிர்வா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இதுதானே? கார் டயரை விழுந்து கும்பிடுறது. ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது 2 பேர் இருப்பாங்க. ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து, இன்னொரு மாமா திருநாக்கரசு. வேறு யாராவது சொல்லுங்கள், யாராவது வேணா ஐயா பொன்னையன் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க மூத்தவங்க. மற்ற எல்லாம் இப்படித்தான். அதையும் தான் சொல்லியிருக்கு. திமுகவோ அதிமுகவோ சுயமரியாதை பற்றி பேச இருக்கல, அதையும் தானே பேசின மேடையில். நீங்கள் அதை கேட்கலையே. ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க தரல, அதனால தானே. இது ஒரு வழக்கம். அது உண்மையே பேசணும். சமூக நீதினா சமூக நீதி. நீங்கள் 10.5 வன்னியர் கொடுத்தீங்கல்ல, எங்கள் ஐயாவே எண்ணி கொடுங்கங்கிறாரு. நீ எப்படி 10.5 கொடுத்தீங்க? சட்டமாக்கியிருக்கா? செயல்பாட்டுக்கு வந்திருக்கா? இப்போ வன்னியன் எனக்கு 10.5 வருதா? சும்மா வாய் வார்த்தையில் ஓட்டுக்காக சொல்லிட்டு போகிறதா? எத்தனை காலத்துக்கு இப்படியா மாற்றுறது? எண்ணி கொடுங்க. சரி எண்றீங்க, எண்ணும்போது எங்களுக்கு 15 விழுக்காடு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது? ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். திடீர்னு எடுத்து அருந்ததிற்கு உள்ஒதுக்கீடுன்னு 3 ஒதுக்கீடு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு கையெழுத்தை போட்டு விட்டீங்க, முன்னுரிமைன்னு. அப்போ அவங்களுக்கு போக தான் எனக்கு மிச்சம். ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர்னா எஸ்சிஏன்னு வருது. எஸ்சி அருந்ததியர், எஸ்சி அருந்ததியர், எஸ்சி அருந்ததியர் 4 போக 1 இருக்குது. அது தேவேந்திரர் இருக்கா, பறையர் எனக்கா, தேவேந்திரர் எனக்கா? யாருக்கு? ஒரு சீட்டில் நாங்கள். அப்போ முன்னுரிமைங்கும் போது அது அவருக்கு போக மிச்சம்னு வருது. அப்போ சாப்பாடு என்னது? அவர் சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சு கஞ்சி, மிச்ச கஞ்சி தான் எனக்குன்னு வந்துடுது. அப்போ நான் பாதிக்கப்பட்டுறேன்ல, விளங்க. அப்போ பாதிப்புக்கு ஆளாக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நீ எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அளந்து கொடு, அள்ளி கொடுக்காதேங்கிறேன். திருப்பி வாய் வார்த்தையாக ஓட்டு வரும்போது, தேர்வு வரும்போது வன்னியர் ஓட்டுக்க 10.5ன்ட்டு போயிட்டீங்க. சட்ட வரைவு வந்திருக்கா? சட்டப்படி இதை செயலாக்கம் பெறுதா? 10.5 படையாச்சியை நான் பயன்படுத்துகிறேன்னா? இல்லை. அப்போ எல்லாமே ஏமாற்றாக இருந்தால் எப்படி? அப்போ சமூக நீதினு ஏன் பேசுகிறீங்க? ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு உடனேத்தவன் கர்நாடக மாநிலத்துக்கு இதே காங்கிரஸ்கார சீதாராமையா எடுக்கிறாரா இல்லையா? இதே அந்த தெலுங்கானாவில் உங்கள் காங்கிரஸ் தானே முதலமைச்சர் தானே, அவர் எடுக்கிறாரா இல்லையா? நிதிஷ்குமார் உங்ககிட்ட கேட்டால மத்திய அரசு எடுக்கணும். அவனுக்கு மத்திய அரசு இல்லது. எதையாவது கடத்தி விடுறது, சொல்லிட்டு மாநில உரிமை இங்கே பேசிக்கிறது, சிபிஐ விசாரணை கேட்டுக்கிறது. அப்போ ஓம் போலீஸ் என்ன? ஓம் போலீஸ் சரியில்லைப்பா. அப்போ உங்ககிட்ட இருக்க போலீஸே சரியில்லை. அப்போ நீங்கள் பதவி விலகணும். என் போலீஸ் சரியில்லைங்க, என் நிர்வாகம் சரியில்லைன்னு. அப்படி தானே தோல்வியை ஒத்துக்கிறீங்க. அப்போ என் காவல்துறைக்கு என்ன குறை? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? எல்லாம் வர்றோம்ல சிபிஐ விசாரணை. எப்படி இருக்கு? சிபிஐ அதிகாரிகளுக்கு 4 நாள் மூளை இருக்க எப்படி? அதெல்லாம் இல்லை, அது நாடுறது கிடுறது இல்லை. தேவையற்ற வேலையை செய்து பிஜேபி எப்படின்னா, எந்த வேலை இல்லைன்னா மக்களை, ஹிட்லர் சொன்னதான், மக்களை எப்போவுமே பதட்டமாக வச்சிரு, அப்போ தான் நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அவனுக்கு கவனத்துக்கு போகாதுன்ட்டு. சிஏஏன்னு ஒன்று கொண்டு வந்துச்சு. ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதிலேயே காலத்தை ஓட்டுச்சு. இப்போ இந்த சிறப்பு வாக்காளர்னு அது என்ன சொல்லுது? அது கேட்டிருக்க எதையாவது பாருங்கள். நாங்கள் கேட்குற ஆவணங்களெல்லாம் கொடுத்தா தான் வாக்கு. எங்கள் ஆத்தால போய் என்ன ஆவணம் கொடுப்பேன்? இப்போ இருக்கிற நேரத்தில் இந்த 2 மாதத்தில் தேர்தலை வச்சுட்டு என்ன போய் கொடுப்பீங்க? நீங்கள் ஒன்றும் கொடுப்பீல? அது வச்சிருக்கல அந்த ஆவணங்கள்லாம். அதை கொண்டா இதை கொண்டான்னு இருக்கிறவன் என்ன? ஏற்கனவே இறந்தவன்லாம் இந்த இதில் இருக்கான். இறந்து போனவங்க இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னா அதை நீக்குங்க, கொண்டு வந்து நீக்குங்க. எவ்வளவு காலமாக இருக்குது? இப்போ தான் அது வர்ற. நாங்கள்லாம் பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு போக ஆரம்பித்தோம். ஒருத்தர் 2 இடத்துல வாக்குரிமை வச்சுருக்கிறாரு. அதையெல்லாம் நீங்கள் முதல்ல கண்டு நீக்கியிருக்கணும். இவ்வளோ காலம் நீக்கியிருக்கணும். சரி, இல்லை நீக்கிறீங்க, அது செய்யுங்க. சரி, அதுக்காக ஒவ்வொரு வாக்காளரும் நாங்கள் கேட்குற புதிய ஆவணங்களை கொண்டு வான்னா அது எங்கே போய் கொண்டு வருவான்? இதே வேலையா? கொண்டு வந்து கொடுக்கும்ல, நீக்கி விட்டுருவேன். நோக்கம் என்ன? அங்கே பல லட்சம் பேர் வெளியேறிக்கான். 70 லட்சம் பேர்கிட்ட 44 லட்சங்கிறான், 70 லட்சங்கிறான். ராகுலே 60 லட்சம் பேருன்றான். அங்கேருந்து எல்லாரையும் தூக்கிட்டான்றான். இப்போ அவனெல்லாம் இங்கே இறங்கியிருக்கான். அந்த பீகாரியனுக்கு கூட வாக்கு கொடுக்கணும். நீங்கள் 6.5 லட்சம் பேர்னு சொல்கிறீங்க. அது எனக்கு பயனா 3 தொகுதி, என்னோடய தொகுதியில் 3 தொகுதி. அவன் 6.5 லட்சம்னா அப்புறம் கடைசியாக அது பீகார், இன்னொரு பீகார் ஆயிரும். ஏற்கனவே பூரா இந்திக்காரன், எங்கே பார்த்தாலும் இந்திக்காரன் இருக்கான்.
இந்த விண்ணூர்தி நிலையத்தில் இருக்கானா, நம்ம ஆஃபீஸர் இருக்கானா, அதிகாரி இருக்கானா, அப்புறம் கூட்ட நெரிசலுக்கு காரணம் வந்து தனி மனிதன் கிடையாதுன்னு அஜித் குமார் சொல்றாரு. அவர் சொல்கிறது நான் சொல்கிறேன். அது நான் சொன்ன அதே கருத்தை தான் அவர் இந்த அஜித் தம்பி வலியுறுத்துறாரு. அது என்னென்னா, இந்த மாதிரி இந்த முறையே தவறுன்றார். அவர் வந்தாருன்னா போன மக்கள் மேலேயும் குற்றம் இருக்குல்ல. இந்த மாதிரி கலாச்சாரமே தப்பு தானே இது. அதை தான் அவர் சாடுறாரு. முதல்ல இந்த முறையே தப்பு. அதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். அமெரிக்கா மாதிரி வந்துருங்க, ஒரு ஊராக போய் பேசுகிற முறையை விடுங்க, ஒரு இடத்த கொடுங்க. திருச்சின்னா ஒரு மாநகரில் எங்களுக்கு ஒரு இடம் தாங்க, இவ்வளோ ஊடகம் வந்துருச்சு, நவீன அறிவியல் வந்துருச்சு, நாங்கள் பேசுகிறோம், எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம், ஐயா எடப்பாடி, தம்பி விஜய்க்கு, ஐயா அன்புமணிக்கு, அண்ணன் திருமாவளவன் தலைவர்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துருங்க. அவங்க பேசட்டும், கொண்டு போங்க. யார் பேசுகிறது சரியாக இருக்கோ ஓட்டு போட்டுட்டு போகட்டும், இவ்வளோதானே. இது ஒரு அநாகரிகமான கலாச்சாரமாக தான் இருக்குது. அதை ஒழிக்கணும். அமெரிக்காலாம் மற்ற நாடுகள்லாம் இப்படி இல்லை, ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்படி இல்லை. கேஎல் நேரு அவர் ஒரு துறையில் இன்னொரு துறைவாக ஊழல் சொல்லி பிஜேபி பற்றி நீங்கள் தமிழக அரசு வழக்கு பதியாமல் இருக்கு. அறியாமல் சொல்லி அது எப்படி அவங்க அமைச்சர் மேலே அவங்க வழக்கு பதிவாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? இதெல்லாமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்னை கேள்வி கேட்குறது. சரி, இப்போ பிரதமர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழர்களுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு வன்முறை பீகாருக்கு எதிராக அப்படி வந்து பேசுகிறாரு. அதே போல் ஒரிசாவில் வந்து திருடர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினாரு. இது எல்லாத்தையும் தமிழிசை அண்ணாமலை எல்லாருமே வரவேற்று பேசிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்குது? இது என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாலாம் பேசுகிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்கள தமிழிசைன்னு எடுத்துகிட்டு ஹிந்தி சங்கீத்துன்னு வேணால் வச்சுக்கலாம். ஒரு தன்மானமிக்க எவன் இதை ஏற்பான்? ஒரு கடல் பரப்புக்குள்ளே 12 நாட்டிக்கல் மைல் தான் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்தணும்னு கொண்டு வந்திருக்கான், சட்ட ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கான். ஆனால் இலங்கை வந்து மொத்த கடல் பரப்பும் தன்னுது போல் அது பாருங்கள், தினம் நம்ம ஆளுகளை கைது பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் என்ன கற்பிக்கிறான்? தமிழன் திருடன் என் எல்லையில் வந்து மீனை திருடிட்டு போகிறான்னு அவன் கட்டுறான். சந்திரபாபு நாயுடு என்ன செய்கிறாரு? தமிழன் என் செம்மரக்கட்டையை வெட்ட வர்றான், கடத்த வர்றான்னு எங்களை திருட்டு போட்டம் கட்டி சுட்டு போடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? ஒரிசாவில் என்ன சொல்கிறாரு? உங்கள் கார்த்திகை பாண்டியன் உங்கள் தமிழன்ட்ட நாட்டை கொடுக்க போறீங்களா, தமிழன்ட்ட அதிகாரத்தை கொடுக்க போறீங்களா? இங்கே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் அவன்கிட்ட இருக்குது தமிழன்ட்டேங்கிறப்பல நீங்கள் மானம் கட்டு போய் ஓட்ட போடுறீங்க. நான் என்ன கேட்குறேன், இது நீங்கள் வீர திருமகன், நீங்கள் நாட்டின் பெரிய தலைவர், மதிப்புமிக்க தலைவர், இந்த ஊரில் வந்து ஒரு தடவை சொல்லுங்கள், இங்கே வந்து நின்று சொல்லுங்கள், அதையே தமிழர்கள் பீகாரியரை ரொம்ப துன்புறுத்துறீங்க நீங்கன்னு ஒரு தடவை பேசுங்கன்றேன். அங்கே போய் அந்த தேர்தலுக்கு போனால் அங்கே பேசுகிறது, பஞ்சாபுக்கு போனால் பஞ்சாபியை தவிர எவரையும் உள்ளே விடாதீங்கிறது, அங்கே பீகாரியா பகாரியாங்கிறது. ஆனால் இங்கே வந்து எங்களை இந்தியன் எப்படி இருக்கு? ஏன்னா நான் மானங்கட்டு போயிட்டேன்ல. சரி, கார்த்திகை பாண்டியன் எங்கால நீ எப்படா நீ வந்து நீ இப்படி சொல்ல என் தமிழன்னு ஏதோ கோவப்பட்டு ஓட்டு போட மாட்டியில சொல்லுங்க. நீ கர்நாடகா மாறி மாறி காங்கிரஸும் பாஜகவும் தானே ஆள்றிய, எங்களுக்கு உரிய நீரை பெற்றுத்தரலைன்னு கோவிச்சுக்கிட்டு காங்கிரஸ் பிஜேபி ஓட்டு போட மாட்டியில? இல்லை கச்சத்தீவை எடுத்து கொடுத்தாவன் நீயாவது மீட்டு கொடுக்கல ஏன்னு கேட்டியில? லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிக்கிறதுக்கு ஏன் கூட நின்று நீ உதவுன காங்கிரஸை கேட்டியில? அதை கேட்டியில? ஏன்னா இங்கே மானங்கட்ட ஒரு மந்தை கூட்டமாக மாறிட்டோம் தமிழா, அதனால அவன் அதை பற்றி கவலைப்படல. சரி, இப்போ நீங்கள் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, நாம் தமிழர் எல்லாருக்கும் வேட்பாளர் பண்ணுறீங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கும் யாருக்குமான போட்டி? இப்போ விஜய் வந்து திமுக இங்கே கட்சிகளுக்கு போட்டி கிடையாது, கருத்தியல் போட்டி தான். எல்லாமே பெரியாருங்கிற ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாருன்னு அது ஒரு கூட்டம் இருக்குது இங்கே. இல்லை எங்கள் தாத்தா காமராஜ் தான் படிக்க வச்சாருன்னு நாங்கள் நினைக்கிறோம், உண்மையை நிற்கிறோம். இலவசம் அதை நேசிக்கிற அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், இலவசத்தை ஒழிக்கணும். அது கையேந்துறது தன்மான இழப்பு, தமிழ் இன அவமதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இல்லை, நாங்கள் 50,000 60,000 ஆண்டுகளுக்கு மூத்த பெருத்த தேசியனோ, நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள் பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான், அவன் இந்திய மும்மொழி கொள்கையில் இருக்கான். எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ், விரும்பினால் எம்மொழியும் கற்போம், இது எங்கள் நிலைப்பாடு. இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்கு பாருங்க, இதுதான் இங்கே நடக்குது. இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலை இது அடையாளமாக வச்சுருக்காங்க.
இப்போ எங்கள் ஆட்சி நாங்கள் என்ன சொல்கிறோம், இது எடுத்துருவோம். எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம்ங்கிறது கல்லணை அவ கட்டினவன், பெருவுடையார் கோயில் அதை கட்டினவன். இந்த இடத்த எடுத்துட்டு கெம்பகவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சுருக்கானோ கர்நாடகாவில், மராட்டிய மன்னன் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் செலவு வச்சுருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயிலை வச்சு அங்கே என் பாட்டை ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேரை வைப்போம். இது தமிழ் தேசியம். இது எல்லாம் வைப்பான். பூரா ஹிந்தியில் இருக்குதுல்ல, எல்லா இடத்துலையும் ஹிந்தியில் இருக்குது. கேட்டால் ஹிந்திக்காரன் வசதிக்குங்கிறான். நான் டெல்லிக்கு வரேன், மும்பைக்கு வரேன், என் வசதிக்கு என் மொழியில் இல்லையே. அது ஏன்? இதை திராவிடம் கேட்க மாட்டான், தமிழ் தேசியம் கேட்கும். போர் புரியுதா? இந்த சிக்கல் புரியுதா என்னென்னு? இதுதான் இங்கே போட்டி. ஓட்டுக்கு காசு கிடையாது, ₹1 கிடையாது. வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான். இந்த அடிப்படையிலிருந்து பிரிகிறோம் நாங்கள். எந்த கட்சி நீங்கள் போட்டு இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம நிற்கும்னு சொல்லுங்கள். நான் வச்சுருக்க 36 லட்சம் ஓட்டு ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது கேட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த போட்டியை தான் நீங்கள் பார்க்கணுமே இல்லையா? எந்த கட்சிக்கும் போட்டி? அது கட்டு. இப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். நீங்கள் ஏன் 20 வருஷங்கிறீங்க? நானே தேர்தல் அரசியலுக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் திருப்பி 20 வருஷம்ன்றீங்க. ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்குது என் மேலே உங்களுக்கு? நான் ஜெயிக்கலை, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஜெயிக்கலை, இப்போ என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் என்ன ஓட்டு போட்டிங்களா? அப்புறம் எங்கே கேட்குறீங்க? போட்டு கேளுங்க, ஜெயிப்பேன். வைகோவோட உறவு மேம்பட்டுருக்கா? எங்களுக்கு என்ன தகராறு? வாக்கிய தகராறு. அண்ணன் தம்பி சார் கருத்தையெல்லாம் அண்ணன் அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க, நாங்கள் ஒரு கட்சி இருக்கோம். அது ஒரு திராவிட கோட்பாடு, நாங்கள் தமிழ் தேசிய கோட்பாடு. அதில் அண்ணன் தம்பி உறவு வேறு, இது வேறு. இப்போ வந்து தமிழிசை அம்மா இங்கே இருக்கும்போது ஐயா குமரி ஆனந்தன் காங்கிரஸில் இல்லையா? சொல்லுங்கள். ஐயா ஈவிகே சலங்க இங்கே இருக்கும்போது சுலோசனா சம்பத்தம்மா அதிமுகவில் இல்லையா? கருத்து வேறு, அண்ணன் தம்பி உறவு வேறு. போட்டு குழப்பிக்காதீங்க, புரியுதா? மனித நாகரிகமற்ற ஒரு இனமாக தமிழன் வந்துடக்கூடாது, புரியுதா? இது மனித மாண்பு. அண்ணன் உடம்பு முடியாமல் இருக்காருன்னா மருத்துவமனையில் பார்க்குறது தம்பியோட கடமை, அது வேறு. நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு முதல்ல அழைச்சி பேசினார். நான் அம்மா மாரியம்மா இறந்ததுக்கு ஊருக்கு போய் துக்கம் விசாரித்தேன். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு இந்த இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நாகரிகத்தையும் கொலை செஞ்சிடாதீங்க. வேறு நல்லது.